ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? ரொம்ப நாளாச்சு மீன் வாங்கி எனக்கு கடையில் முகூர்த்த டைமுங்கிறனால ஒர்க்கு ஜாஸ்தி, பெருசாக ஸ்பெஷலெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதே இல்லை. சரி இன்றைக்கி மத்தி மீன் வாங்கலாம், மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா எப்பவுமே முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி சாப்பிட்டு. சரி இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி தேங்காய், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் குருமிளகு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4, ஒரு 2 பூண்டு போட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கி அதில் மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம், முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். நல்லா முருங்கைக்காய் வெந்து நல்லா உடையிற பக்குவமாகவும் மீன் போட்டு நல்லா ஒரு கொதித்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளித்து குழம்புல போட்டோம்னா இந்த மீன் கறி சூப்பராக இருக்கும். இதில் முருங்கைக்காய் மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனை விட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்காய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளி மீன் வாங்கியிருந்தேன். எங்கள் ஊரில் கிளி மீன் சொல்லுவாங்க, இங்கே என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு சாப்பாடு. ரொம்ப நாள் கழித்து மீன் செஞ்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.